இந்த பொட்டு இப்ப இவ்வளோ பெரிய பொட்டு தான் வைக்கணுங்கிறத சின்ன வயசுல இருந்து இப்போ இல்ல நீங்க பழைய போட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் பொட்டு மட்டும் எப்பவுமே பெருசா தான் வைப்பேன். மஞ்சள் பொட்டு எனக்கு மேக்சிமம் இருக்கும். எங்க வீட்டுல மஞ்சள் குங்குமம் இல்லாத ரூமே இருக்காது. எல்லா செவுத்துலயும் இருக்கும். எல்லாருடைய பாத்ரூம் இப்ப நம்ம வீட்டுல 5 பாத்ரூம் இருக்கு. 5 பாத்ரூம்லயும் நான் குளிச்சேன்னா மஞ்சள் தான் இருக்கும். பெரியவ தான் சொல்லுவா, அம்மா வந்து குளிச்சாலே ரூமை கழுவணும். அதனாலே சொல்லுவேன், எனக்கு ரூமை கழுவுறதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க, கழுவி விடுங்கன்னுவேன். இப்ப நான் குளிச்சுட்டு வந்தா கூட சும்மா அதையும் சொல்லிடுறேன். நான் குளிச்சுட்டு தான் வரேன். எங்க வீட்டுக்காரர் தான் அந்த மஞ்சள்லாம் தேய்ச்சி கழுவி விடுவேன். அந்த அளவுக்கு அவர் நான் என்ன பண்ணாலும் ஒரு குழந்தை மாதிரி என்னை அட்ஜஸ்ட் பண்ணின்னு போறது எங்க வீட்டுக்காரர் தான். இந்த பாக்கியசாலி அவர் தான். ஏன்னா மஞ்சள் குங்குமம் செதறின வீடு எப்பவுமே மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும். ஒரு சில வீட்டுல இப்படி தொட்டு எடுப்பாங்க. எங்க வீட்டுல மஞ்சள் குங்குமத்தை அள்ளி எடுப்போம். ரொம்ப பெரிய பொட்டு எல்லாம் பெருசா வைப்பேன் நானு. எனக்கு அது பிடிக்கும். சின்னதா என்னைக்குன்னா வச்சு நான் கண்ணாடி ரொம்ப பார்த்து வைக்க மாட்டேன் நானு. குளிச்சுட்டு வந்தேன்னா பொட்டு இப்படி வச்சுட்டு குங்குமம் வச்சுக்குவோம்.